ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. தோஹா வந்தாச்சுங்க. தோஹா வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் டைம் வந்து 5 மணிங்க. 5 மணி 5 நிமிஷம்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து 8:15க்குங்க. நடுவில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் இருக்குது. நமக்கு அதுக்கப்புறம் தோஹாலேருந்து பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4:15 மணி நேரங்க. அவ்வளோதான், ஃபைனலாக வந்து ஊருக்கு வந்து போயிடலாம். இங்கே வந்து 3 ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம்னாலுங்க எப்படி டைம் போகுதுன்னே தெரியாதுங்க. ஏன்னா தோஹா ஏர்போர்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே திரும்புகிற கடையில் வாங்குறமோ இல்லையோ அப்படியே ஆணு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். நாங்கள் ஃப்ளைட்லேருந்து லேண்ட் ஆனோனையுமே எங்கள் தோஹாவில் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பேகேஜ் கிளைமு ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிருப்பாங்க. நாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தாங்க பண்ணுறோம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளைட் போகிறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குதுங்க. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக் எங்கேயுமே க்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆறாமரை பொறுமையாக ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போனாங்க. போனால் யாருமே இல்லை. செக்யூரிட்டி செக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. லேப்டாப்பு, ஃபோனு எதையுமே எடுத்து வைக்க சொல்லலைங்க. நாங்கள் அங்கே போய் சூட்கேஸ்லேருந்து ஒரு பொருளாக எடுத்துகிட்டு இருந்தோங்களா. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாம் எதுவுமே வேண்டாம், ஷூ கூட கழட்ட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு செக்யூரிட்டி செக்கில் பார்த்திங்கன்னா என்னோட சூட்கேஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் மெடிசன் எடுத்துகிட்டு போயிருந்தேனுங்க. அதனால் மெடிசன் வந்து செக் பண்ணிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. அதில் டைலனால் வந்து எல்லா பாட்டிலுமே அன்ஓப்பன்டாக தாங்க இருந்தது. கன்னிக்குட்டி வேறு கூட்டிகிட்டு போகிறேனுங்களா. அதனால் ஏதாவது சளி பிடிச்சிக்கிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னா டக்குன்னு ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு வேணும் அப்படின்ட்டு தான் வச்சுருந்தேன். டைலனால் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மிஷின்குள்ளே விட்டு செக் பண்ணாங்க. அதில் வேறு ஏதாவது ட்ரக் இருக்கா என்ன ஏதுன்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னென்னா இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதா என்னவோ அப்படின்ட்டு கேட்டேன். பட் அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு வரலாம். பட் செக்கிங் வந்து ஒரு ப்ராசஸ் தான், அதான் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டுங்க. அப்புறம் அப்படியே உள்ளே வந்து பொறுமையாக சுற்றி பார்த்தோங்க. நாங்கள் லேண்ட் ஆகும்போது தான் சாப்பிட்டதுனால பெருசாக பசியும் இல்லை. அதனால் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்ட்டு ஆரம்பித்தோங்க. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்ததுக்கும் இப்போக்கும் லாஸ்ட் டைம் நான் தனியாக வந்தேனுங்களா. நம்ம மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும், நகைக்கடை எங்கே இருக்குது, நகைக்கடையை சுற்றி பார்க்கலாம், இங்கே பார்க்கலான்ட்டு தான் இருக்கும். இந்த டைம் பையன் கூட வந்தேனுங்களா. பையன் கூட வந்தால் பூமா ஷாப் கூட்டிகிட்டு போ, அடிதாஸ் கூட்டிகிட்டு போ, அதுக்கப்புறம் வந்து இந்த ரேபன் கிளாஸ் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு அப்புறம் இந்த ஃபீஃபா ஷாப் இருந்ததுங்க. இது கூட்டிகிட்டு போன்ட்டு அவனோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா கடைக்கும் போகிற மாதிரி இருந்தது. சரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நான் போன டைம் வந்துட்டு இந்த மாதிரி எந்த கடைக்குமே போகலை. பட் எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணலிங்க. சும்மா போயிட்டு உள்ளே மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஏதாவது ஒரு ஜாக்கெட் மட்டும் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தான். பட் அவனுக்கு எதுவுமே பிடிக்கல. சரி ஓகேன்ட்டு அதெல்லாம் சுற்றிட்டு வெளில வந்தால் பெரிய ஐஸ்கிரீம் ஷாப் இருந்ததுங்க. அந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த ஷாப் தாங்க, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்புறம் கன்னிக்குட்டி வந்து ஐஸ்கிரீம் வேணும்னான்ட்டு அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு ஃபுட்டு எதாவது வாங்கிட்டு போகலான்ட்டு இருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு போகும்போது என்ன ஃபுட்டு கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா போன டைமே என்ன ஆச்சுன்னா 3:30க்கு பெங்களூரில் இறங்கணுங்களா. எந்த ஹோட்டலுமே வெளியில் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பயங்கர பசி ஆகிடுச்சு. அதனால் இப்போயே நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம், போகிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானுங்க. நாங்கள் நல்ல கடையெல்லாம் வேகமாக வந்து சுற்றி பார்த்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கெங்கே முடியுது, ஒரு கடையாக வேடிக்கை பார்த்துட்டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கே ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணாலுங்க போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டரே எடுக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டு மற்ற எல்லா ஷாப்லேயுமே அப்படி தாங்க பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்லேயே வந்து ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கேஷ் கொடுக்கட்டுமா, ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா என்னவோன்ட்டு கேட்டேங்க. அவங்க என்னென்னா கார்ட்லேயே நீங்கள் பே பண்ணுங்கள், ஆனால் அங்கே கரன்சியில் பே பண்ணால் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னாங்க. பட் அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியலைங்க. சரி ஓகேன்ட்டு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா $13 வந்து $13 வந்தது ஐஸ்கிரீமு. பட் $13 ஓகே தாங்க. இப்போ யூஎஸ்லேயுமே வந்து ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ பெரிய கோன் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக $13 வரும். அதனால் இது ஓகே தான் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு இல்லை 2 ஃப்ளேவர் வேணும்ட்டு திராமசும் அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டானுங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இது நல்லா ஒரு பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே பசியே இல்லைங்க. கேஎஃப்சியில் போய் தான் ஏதாவது வாங்கிட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு என்னென்னா எல்லா கடையும் சுற்றிட்டு அந்த கோல்டு ஷாப்பை மட்டும் மிஸ் பண்ணுறோமே, எங்கடா இருக்குதுன்ட்டுங்க. அது ஒரே ஃப்ளோர்லேயேங்க சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதுவும் நாங்கள் இறங்கின டைமில் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் வெயிட்டிங் டைம் இருந்ததுங்களா. நாங்கள் போய் பார்த்தோங்க அடுத்த ஃப்ளைட் வந்து எந்த கேட்டில் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் போடுவோன்ட்டாங்க. ஸோ நமக்கு அதில் வேறு ஒரு 1 ஹவர் இருக்குது. சரி நம்ம ஃபுல்லாக வேணுங்கிற அளவுக்கு சுற்றிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஷாப் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்போட ஒன்றா அது ஒரு சின்ன கடையாக இருந்ததுங்க. லாஸ்ட் டைம் வந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து பி கேட்டில் இருந்ததுங்களாமாங்க. நான் ரொம்ப நேரம் ஒருத்தரையே கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் பி கேட்டே வந்து கொஞ்சம் தூரமாக இருந்ததுங்க. பிஎன் ஏல இருக்குதுன்னாங்க. பட் அது வந்து எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க. லாஸ்ட் டைம் வேறு இடத்துல லேண்ட் ஆகிருக்கமோ அப்படின்ட்டு தான் தோணுச்சு. இந்த சி கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருந்ததுன்னா அந்த மற்ற அந்த பியூட்டி ஐட்டம்ஸு இப்போ சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதோட ஒன்றா ஒரு குட்டி ஷாப்பாக தாங்க வச்சுருந்தாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. நகையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அளவுக்கு ரொம்ப நிறைய பெரிய பெரிய நகையெல்லாம் இல்லை. அது இல்லாமல் இப்போ தங்க வைக்கிற விலைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாங்க முடியாதான். பட் என்னென்ன டிசைன் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் மறுபடியும் ஃபைனலாக கண்டுபிடிச்சி போயிட்டோங்க. ஆனால் கனிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோஹா ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கேயும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா மம்மி, ரிட்டன் வரும்போது நமக்கு எவ்வளோ நேரம் வந்து வெயிட்டிங் டைம் இருக்குதுன்னா, எனக்கு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னாங்க அட்லாண்டாலேருந்து பெங்களூர்லேருந்து தோஹா டு அட்லாண்டாங்க. தோஹாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 மணி நேரம் தான் வெயிட்டிங் டைமு. ஸோ நம்ம ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக சுற்றுறதுக்கு டைமே இருக்காதுங்க. அப்படியே ஏறணுன்னே அடுத்தடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிறது தான் நேரம் சரியாக இருக்கும். அதனால் இன்றைக்கே சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த தோஹா ஏர்போர்ட்டே வந்து இது ஒரு மினி ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஊருக்கு வேறு சர்ப்ரைஸாக போகிறோங்களா, அப்பப்போ வந்து அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு மட்டும் செக் பண்ணிக்குவோங்க. கரெக்டாக தோஹாவுக்கு வந்து லேண்ட் ஆகுறோம். அப்போ தான் ஒய்ஃபை ஆன் பண்ணுறேன். அப்போ இதை 2 3 ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. சூப்பராக இருக்குங்கப்பா அப்படின்ட்டு அனுப்புனா உடனே கால் பண்ணிட்டாங்க. ஐயோ எங்கடா அப்போ பேசுறது, சைடில் வேறு சவுண்டெல்லாம் கேட்குமே அப்படின்ட்டு, இல்லைங்கப்பா நான் பிக்கிள் பால் கோர்ட்டில் விளையாண்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சர்ப்ரைஸை ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்தேங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்து நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் லீக் ஆகிடுச்சிங்க. நித்யா ஊருக்கு வந்துருச்சுன்ட்டு எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு மெயினாக நான் நினச்சது என்னென்னா அம்மா, அப்பா, அத்தை, அம்மாயி, மாமாலாம் தான் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சித்திலாம் பண்ணலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லீக் ஆகிடுச்சு. அக்கா எல்லாத்துக்குமே பண்ணலான்ட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் லீக் ஆனதுனால யாருக்குமே பண்ண முடியலைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்து பார்த்தாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது. இதுதாங்க அந்த நகைக்கடை நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நகைக்கடையாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து பவுன் விலை எவ்வளோன்னு பார்க்க மறந்துட்டேங்க. ஏன்னா அந்த நகைக்கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் தான் இருந்ததுங்க எனக்கு ஃப்ளைட்டு போட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த நகைக்கடை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு பெரிய வேலையாக இருந்தது. இதே ஃப்ளோரில் தான் சுற்றிக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் அந்த நகைக்கடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சி கேட் இருக்கு இல்லைங்களா, அந்த சி கேட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்துலேங்க. அந்த நிறைய வந்து ஃபுல்லாக செடியாக அந்த பிரிட்ஜில் லைட் போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன கடை தாங்க. ரொம்ப பெருசாக நகையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப பேசிக்காக குட்டி குட்டியாக வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அழகழகாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸ் தான் எவ்வளோன்னு தெரியலிங்க, எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னு தெரியல. எங்களுக்கு வந்து அடுத்தது என்னாச்சுன்னா அந்த நகைக்கடையெல்லாம் முடிச்சுட்டு கேஎஃப்சிக்கு போய் நின்னோம். கரெக்டாக வந்து ஒரு 10 பேர்த்துக்கிட்ட முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. வாங்கிடுவோமா அப்படின்ட்டு தான் லைனில் நின்றுட்டு இருந்தோங்க. கரெக்டாக நம்ம டேர்ன் வரும்போது வாங்கலான்னு பார்த்தா அவங்க வந்து மீல்ஸாக தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. நான் வந்து பக்கெட் சிக்கன் மட்டும் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் பக்கெட் சிக்கன்லாம் கொடுக்க மாட்டோம், ஃபுல் மீல்ஸாக தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஃபுல் மீல்ஸாக வாங்கிட்டு தூக்கிட்டு போக முடியாது அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோங்க. அதுக்கப்புறம் வேகமாக கேட்டுக்கு போயிட்டு, கேட் வந்து பார்த்திங்கன்னா C20 பெங்களூர் போகிறதுங்க. ஃப்ளைட் வந்து ஆன் டைம் தான். அதுவுமே டக்குன்னு கிளம்பிடுச்சுங்க. இதில் என்ன கதையாச்சுன்னா நாங்கள் தான் கடைசிங்க. எங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பேர் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிற போர்டிங்கு. ஆல்ரெடி எல்லாம் அந்த செக்இன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் போயிட்டுங்க என்னோடய டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓகேன்ட்டாங்க. கனி இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு தெரியலையே, கனிஷ்க்கு எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு என்னன்னு கேட்டால் எங்களோட செக்இன் லக்கேஜ் போட்டிருந்தோம் இல்லைங்களா 4 சூட் கேஸு, அதில் ஒரு பேக்கோட இந்த பார்கோடு வந்து டேக் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்களாமா. அதனால் நீங்கள் எந்த பேக்கில் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு கனிக்குட்டிகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவன் நான் 4 பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த கலர் அந்த கலருன்ட்டே இருந்தான். அப்புறம் அவங்ககிட்ட தான் என்னாச்சுங்க எதுக்கு அவன்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி பேகு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் எங்கிட்ட கேட்டாங்க என்ன கலர் பேகு, என்ன பிராண்டு, 2மே சூட் கேஸா இல்லை ட்ரஃபிள் பேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னாங்க. அப்புறம் பேகு சொன்னோன்னே எங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டுங்க நிஜமாலுமே. நான் கூட இவங்க பிள்ளை கேட்குறாங்க எங்கேயோ பேகு தொலைச்சிட்டாங்க போல் இருக்குது, என்னடா பண்ணுறது, ஐயோயோ நமக்கு வந்து அங்கே ஃப்ளைட்டு ஏறினதுலேருந்து பேகு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டேக்லாம் போட்டுங்க, பேக் வந்து ஆன் டைமுக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த டைம் வந்து 21J அப்புறம் 21Kங்க. கரெக்டாக இந்த விங் இருக்குது இல்லைங்களா, அந்த விங்குக்கு நேரான சீட்டுங்க.
நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 37 நினைக்கிறேன். அது வந்து விங்குக்கும் கொஞ்சம் பின்னாடி இருந்தனால இந்த விங் வந்து ஃபுல் வியூ தெரிஞ்சுதுங்க. இது வந்து நான் கரெக்டாக இந்த விங்குக்கு நேராக இருக்கிற சீட்டு தான். பட் இந்த சீட்டுமே ரொம்ப நல்லா தாங்க இருந்தது. இதுலேயும் அதே மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோனு, பில்லோ, அதுக்கப்புறம் ஒரு பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க. ப்ரஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவும் கொடுக்கலைங்க. இந்த மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தார் ஏர்வேஸ் தான் இல்லைங்களா நம்ம ஃபுல் ட்ராவலு. ஸோ மூவிலாம் பார்த்திங்கன்னா அதே மூவிஸ் தாங்க. அதில் என்ன மூவி இருக்குதோ அதே தான் இதுலேயே இருந்தது. அந்த கேம்ஸு எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இந்த ஹோல் ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஹவர்ஸுங்களா, 14 அப்புறம் 14 18 ஹவர்ஸு, 18 to 19 ஹவர்ஸ் ட்ராவலில் ஒரு படம் கூட பார்க்கலிங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா தூக்கம் வராது, ஒரு 2, 3 படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. பட் எந்த படமே பார்க்கலிங்க. ஃப்ளைட் ஏறினோனையுமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு ஃபார்ம் காமிச்சு இல்லைங்களா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ எபோலா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது போல இருக்குதுங்க. அதனால் வந்து ஃபார்ம் வந்து எல்லாமே ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. என்னென்னா நம்ம எங்கேருந்து வரோம், எங்கே வந்து நம்ம டெஸ்டினேஷன் என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த 1 வீக்கை நமக்கு உடம்பு சரியாமல் இருந்ததா, ஃப்ளைட் ட்ராவலில் உடம்பு சரியாமல் இருந்தால், அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே லோக்கலில் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, இங்கே லோக்கலில் ஸ்டே பண்ணுறவங்க ஃபோன் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே கேட்டிருந்தாங்க. அது இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறனால நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கினாங்க. நான் என்ன நினச்சேன்னா அங்கே ஃப்ளைட்லேயே கொடுத்துடணும்னு நினச்சேங்க. அந்த ஃபார்ம் வந்து எங்கேன்னா நம்ம வந்து இமிக்ரேஷன் முடிப்போம் இல்லைங்களா, நம்ம இறங்கிட்டு அங்கே தான் வந்து வாங்கினாங்க. அந்த பேப்பர் வந்து வாங்கினாங்க. இதை வந்து கரெக்டாக ஃப்ளைட் ஏறினோனையுமே அந்த வைப்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் 2 ஹவர்ஸ்ங்க. 2 ஹவர்ஸ் தூங்கிட்டோம். எதுவுமே கொடுக்கல. 2 ஹவர்ஸ் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துங்க, நான் வந்து ஹிந்து மீல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கனிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற டிஃபால்ட் நான்வெஜ் மீல் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ஏதோ ஒயிட் சாஸ் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஜாமுனுங்க. பிரெட் ஜாமுன் வந்து கூட ஏதோ ஒரு ஃப்ளேவரோட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தது, சாப்பிட முடியல. அப்புறம் இன்னொரு வந்து சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஹிந்து மீல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரும்போது இதுதான் கொடுத்துருந்தாங்க. ரைஸ், அந்த தட்டைப்பயிர் குழம்பு, ஏதோ அந்த மாதிரி ஒரு குழம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சிக்கன் வந்து வறுவல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுதான் லாஸ்ட் டைமும் கொடுத்தாங்க. இந்த டைமும் அதே தாங்க. நான் வந்து ஹிந்து மீல் வாங்கிட்டு அப்புறம் கனி அதை வாங்கிக்கிட்டான். ஆனால் எனக்கு என்னமோங்க ஹிந்து மீலோட அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குற நான்வெஜ் மீல் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரியே இருந்தது. பட் ஆனால் அந்த பிரியாணி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. மீதி அந்த போகாலாம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்தது, பிடிக்கல. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ரிட்டர்ன் போகும்போது அவங்க கொடுக்குற மீலே வாங்கிக்கலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பார்க்கலாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டுங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். இதுதாங்க இந்த கேமரா வியூ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகும்போது, டேக் ஆஃப் ஆகும்போது தான் நம்ம ஃப்ளைட் வந்து டாப் வியூவு, டவுன்வேர்ட் வியூங்க, அதுக்கப்புறம் பேக்வேர்டு எல்லாமே பார்க்கலாங்க. இது வந்து முன்னாடி சீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. டேக் ஆஃப் ஆகும்போது எங்கடா பார்த்துட்டே இருந்தாங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தேடினுங்க, எங்கே இருக்குது இந்த ஆப்ஷன் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க. கரெக்டாக லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பார்த்ததுல தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்ததுங்க. நமக்கு வந்து இந்த டைம் சீட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்ததே தான் வந்ததுங்க. பக்கத்துலேயே தான் இருந்தது. ஆனால் கத்தார் ஏர்வேஸை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்மளை எப்படியாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. நமக்கு வந்து இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு எங்கேயுமே குறை சொல்ல முடியாதுங்க. ஈவன் பேகேஜுமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து அட்லாண்டாலேருந்து இப்படி பண்ணும்போது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கவலையாக இருந்ததுங்க. கரெக்டாக கத்தாரில் போய் கேட்கும்போது அவங்க நீட்டாக நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக போராடினதை அவங்க ஒரு 10 நிமிஷத்தில் நீட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. எனக்கு வந்து அது பிடிச்சதா இருந்தது. ஓகே அப்படின்ட்டு இறங்கிட்டு என்ன பண்ணோன்னா அதே மாதிரி தாங்க பொறுமையாக ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வேறு ஃபில் பண்ணிவிட்டு, பென் வேறு இல்லைங்க, பக்கத்தில் யார்ட்டையும் வாங்கி தான் ஃபில் பண்ணோம். எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் போனோம். ஏன்னா அந்த கூட்டம் அப்படியே போய் இமிக்ரேஷன் நிற்குங்களா, கண்டிப்பாக பெரிய லைனாக இருக்கும் அப்படின்ட்டு நேராக போயிட்டுங்க. அப்புறம் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா பேகு எல்லாமே வந்துருச்சுங்க. ஆனால் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருந்தது, பேகு வந்துருமா வராதா, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா 2 பேக்குமே வந்துருச்சுங்க. நான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 சூட்கேஸ் தான் எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருந்தேன். 2 சூட்கேஸ் பத்தலை அப்படின்ட்டு தான் 3 எடுத்துகிட்டு வந்தேங்க. ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலைங்க. கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனாங்களா. கனிஷ் கூட பழைய ட்ரெஸ்லாம் நிறைய இருந்ததுங்க. எல்லாம் புதுசாகவே இருந்தது. எல்லாமே பத்தாமல் போயிடுச்சு. நான் அங்கேயே குட்வில்ல கொடுக்கலான்ட்டு தாங்க வச்சுருந்தேன். அப்புறம் தான் வந்து இங்கே கொடுத்தா பரவாயில்ல, இங்கே நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாங்கன்ட்டு அதை வந்து ஒரு பெரிய பேக்கில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேங்க. அது ரொம்பவும் யூஸ் பண்ணலைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோவும் புது துணின்ட்டு அது ஃபுல்லாக ஒரு பேகு ஃபுல்லாங்க கிட்டத்தட்ட
அதுவே ஒரு 25 கிலோ கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தா இன்னொரு பேக்கில் வேற வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூட்கேஸை மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஒன்றுமே உள்ளே இல்லைங்க அப்படின்ட்டு தான் இருந்தது. அப்புறம்லாம் செக் பண்ணிட்டு வெளில போனால் தம்பி வந்துட்டாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மட்டும்தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், நான் லேண்ட் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் ஆனதுலேருந்து சாலிடாங்க 1 மணி நேரம் ஆகுங்க. நம்ம இறங்கி நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பேகேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வரத்துக்கு கரெக்டாக 1 ஹவர் ஆகிடுங்க. அதனால எல்லாம் முடிச்சுட்டு போனால் கரெக்டாக தம்பி வெளில நின்றுட்டு இருந்தான். பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தான், கனி ஹைட் ஆகிட்டான், நல்லா இவ்வளோ வளர்த்தியாக இருக்கான், உடம்புல ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றானா இல்லையா அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு கேள்விங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா, 1 வருஷம் ஆயிடுச்சு. நானும் தம்பிலாம் பார்த்திங்கன்னா அவன் எல்கேஜிலேருந்தே என் கூட தாங்க இருக்கான். அந்த 12th வரைக்கும் ஒன்றாவே தான் இருந்தோமுங்களா. அதனால் பயங்கர க்ளோஸுங்க. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். அதனால் என்ன யார்கிட்ட எது சொல்கிறனாலும் அவன்கிட்ட சொல்லுவேன், ஓகேடா இப்படி ஆச்சுடா அப்படி ஆச்சுடா அப்படின்னாவே ஓகே ஓகேன்ட்டு பயங்கர ஹாப்பியாக தான் இருப்போம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சின்ன பிள்ளையாட்டமே தாங்க விளையாண்டுட்டு இருப்போம். அவனுக்கும் குழந்தை வந்துருச்சு, எனக்கும் குழந்தை வந்துருச்சு. பட் ஸ்டில் வந்து அந்த பழைய மெமரிஸை வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியலைங்க. அப்படியே தான் ஹாப்பியாக தான் இருக்கிறது. அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேங்க, அவன் தான் வருவான்னா. இன்னொரு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க தான் பிக்கப் பண்ணுறேன்னாங்க. தம்பி வந்து இல்லை இல்லை நானே தான் வருவேன், நீ நைட்லாம் தூங்கி ட்ராவல் பண்ணிட்டு வரணும்டா, நான் அவங்கள கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை நான் தான் வரேன் அப்படின்னா. இதில் சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இவன்கிட்டையும் இன்னும் 2 பேர்த்திட்ட மட்டும் சொல்லியிருந்தேங்க. சித்தி பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தேங்க. இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் தெரியும். சீக்கிரட்டை வந்து எங்கேயுமே லீக் பண்ணாமங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டு கூட்டம் இல்லைங்க. நான் கொஞ்சம் எதாவது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லேட்டாக போகலாமான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். பெங்களூர் சிட்டிக்குள்ளெல்லாம் போகும்போது ரொம்ப டிராஃபிக் ஆகிடும், நம்ம உடனே கிளம்பிடலான்ட்டு 3:30க்கு வெளியில் வந்துட்டேங்க. 3:30க்கு வந்துட்டு அப்பயே கார் எடுத்துட்டோம். அதுவே பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு அப்படியே 5 hours கிட்ட ஆயிடுச்சுங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டுங்க, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணலாம், ஏதோ காஃபி மாதிரி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் நிறுத்தினோம். இங்கே வந்து இந்த ஜமுனா பேக்கரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்களாமா. பால்கோவா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு தம்பி சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி வா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் போனேங்க. போனோடனே ஃபஸ்ட்டு கண்ணில் என்ன தெரியுமாங்கப்பட்டது, இது வந்து தேன் மிட்டாய் தாங்க. தேன் மிட்டாய் பார்த்தனுமே ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. ஐயோ இந்த தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னா, அப்புறம் அவன் தான் இல்லை இல்லை பால்கோவா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபஸ்ட்டு பால்கோவா வாங்கி சாப்பிடு அப்படின்ட்டு பால்கோவா தாங்க அவனும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இனிப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, திகட்டவும் இல்லை, ஆனால் சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. நாட்டு சர்க்கரையிலுமே பால்கோவா செய்கிறாங்களாமா, ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. நாங்கள் நாட்டு சர்க்கரையில் ஒன்று வாங்கிட்டு இந்த ஒயிட் சுகரில் தாங்க வாங்கிட்டு போகிற வரைக்கும் என்னென்னு கேளுங்க, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பால்கோவா ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்கே சாப்பிட போகலான்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் அப்புறம் கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா A2B ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அவன் வந்து இந்தியாவுக்கு வரான் அப்படின்னாவே அவன் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பான், A2B ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகணும், தலப்பாக்கட்டி அந்த திண்டுக்கல் பிரியாணி இருக்குது இல்லைங்களா அதுக்கு கூட்டிகிட்டு போகணும், அப்புறம் ஐபேக்கோ, இந்த 3மே வந்து அவன் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால் சரி காலையிலேயே வந்து போகலான்ட்டு போனால், என்னடா வேணும் அப்படின்னா, எனக்கு பன்னீர் மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னா, டேய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் பன்னீர் மஞ்சூரியன் இருக்காது, டிஃபன் தான் ஆர்டர் பண்ணுன்ட்டு நான் வந்து மினி டிஃபனுங்க. ரொம்ப நாளாக வந்து அந்த A2Bயில் அந்த மினி டிஃபன்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க. அங்கேயுமே நல்லாயிருக்கும், பட் என்ன தான் இருந்தாலும் அந்த நம்ம ஊர் டச் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அங்கே சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. மினி டிஃபனில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, மசால் தோசை, வடை, கேசரிங்க, அதுக்கப்புறம் பொங்கல், சட்னி வந்து பார்த்திங்கன்னா சட்னி சாம்பாரில் ஒரு 4 வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. கனி வந்து பூரி தான் வாங்கிக்கிட்டான். நானும் தம்பியும் ஆளுக்கு ஒரு மினி டிஃபன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்போதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேலமில் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் அத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளானு. சரி வாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போம். என்னச்சு வரமாட்டேங்க, சரி மாமா வராங்க, போ போ மாமா, சரி மாமா கூட போ. Kanish, come, let's go. யாரும் ஓவர் ஸ்டாக்கர் போகிறாங்க. வரேன் வரேன். என்ன உடம்பு சரியாம்மா? என்ன அதான் நேராக இங்கே தான் வந்து வரோம். யாருக்கும் சொல்லல, சரி சொல்லாமல் திடீர்னு வரலாம் அப்படின்ட்டு
பார்த்துட்டே இருந்தேன் நித்திய மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. சரி சரிங்க சார். என்ன புதுசாக சாப்பிட்டு இருக்கீங்களா? நான் சரி யாருக்கு சொல்ல வேண்டாம்ட்டு அத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை இல்லைங்களா. போனோடனே ஃபஸ்ட்டு கேட்டது என்ன கேட்டேன்னா, மகேஷ் நேற்று நான் பேசுனேன் எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு தான் கேட்டாங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டுங்க அப்படியே கையோட வந்து அம்மா வீட்டுக்கு போய் அவங்களையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புனோங்க. போகிறதுக்கு முன்னாடியே அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க என்ன ஏது எங்கே வெளில கிளம்புறீங்களா எல்லான்னு கேட்டுட்டு தான் போனேன். இன்னைக்கு எங்கேயும் போலக்கன்னு வீட்டில் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. போய் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லைங்க. வீடு பூட்டி இருக்குது. நாம் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போனால் அவங்க நம்மளை திருப்பி சர்ப்ரைஸ் பண்ண கதையாக தாங்க ஆயிடுச்சு. நாங்கள் கேமராலாம் ரெடியாக எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போனால் வீடு பூட்டி இருக்குது, வண்டி இல்லை, எங்கேயுமே இல்லைங்க. என்னடா கதையாக போயிடுச்சு அப்படின்ட்டு தான் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் என்ன தான் நடந்தது அப்படின்ட்டு. வண்டி இல்லை, வண்டி இல்லை. இருக்குடா எங்க வண்டி இல்லை. இல்லையா அங்கிருந்து வந்துட்டாங்கன்னா உட்காந்துக்குங்க. மிஸ்கிட்ட போயிருப்பாங்களா என்னன்னு கூப்பிடுறது? சும்மா வெயிட் பண்ணேன். இந்த கண்ணி போலாம். பாரு சொல்ல வெள்ள வெள்ள சேர்ல உட்கார வெள்ள. போ 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 கண்ணி போய் கரெக்டாக இருக்கும். அப்பா வண்டியில போயிட்டு இருக்கிற அப்படின்னு கிளம்பிட்டீங்க. என்ன பண்றது? இல்லை பெரியப்பா தாத்தா நினச்சிட்டா வேற யாரோ ஒரு பையன் வந்திருக்காங்க அப்படின்னு செகண்ட் நினச்சா கேட்டுதா? ஆடா ஓ அந்த ரூம் திறந்துருக்கு பார்த்தீங்களா? அடடா நாங்கள் அதை யோசிக்கவே இல்லை. மகியும் பப்பு வந்தால் தான் நேராக அங்கே போவாங்க. கரெக்டாக அதை யோசிச்சிட்டாங்க. நான் இப்பதான் போனேன். அப்ப சர்ப்ரைஸ் தானா? ஆமா கண்டிப்பா. இல்ல அன்னைக்கு எனக்கு சொன்னோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. இல்ல பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கும் தெரியாதா? எங்க வந்த? இங்க இல்ல மொத்தமாக எங்கிருந்து பெங்களூர் சரி மகேஷ் மகேஷ் மாமாலு ஏன் அவங்கள்ட்ட லீவ் இல்லை. நானே இல்லை அந்த பசங்களை பின்னாடி விளையாடுறாங்கல்ல அதுலேருந்து அவட வந்திருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்குங்க. பார்த்துருனே கேமராவில் பார்த்துருக்குறாங்க. நாங்கள் அதுக்குள்ளே அந்தாண்ட போயிட்டனுங்களா, அதனால எங்களை தெரியல, தம்பியை மட்டும் தான் பார்த்துருக்குறாங்க. சரி தம்பி தான் வந்திருக்கான்னு வீட்டுக்கு வந்தாங்க. அதனால் பயங்கரமான ஷாக்கு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை பார்க்க தாங்க போயிட்டுருக்குறோம். கட்டுமா
என்னை நீங்க கட்டியே பிடிக்கலமா. என்ன சாமி இது? ஐயோ யாகண்ணே எங்க அவங்க யாரு? அப்பா இல்ல. நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நெசமா பொய்யாவா? நம்ப முடியலையா? நான் இப்பதான் சொன்னேன் நித்திய நேரம் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்னங்கண்ணே அம்மா எனக்கு தெரியலையா யாருன்னு அடையாளம்? கனிவிட்டி நிஜமா இது நான் இப்ப நினைப்பேன். எப்ப கண்ணு டிக்கெட் வாங்குனீங்க? எப்படி கண்ணு வந்தீங்க? நான் தான் சொன்னல திடீர்னு வருவாங்க தெரியுமா அப்படின்ட்டு. 2 மாசம் லீவா? பாக்குறீங்களே எப்படி வந்தீங்க? கால்ல தான் எந்த பெங்களூர்ல இருந்து வரோம். பாவமா ஹாய்டா எப்படி இருந்துச்சு? திடீர்னு எப்பங்க நான் சொல்லவே இல்ல. ஹலோ அது யான்னு தெரியுதா? ஹாய் கணேஷ் எப்படி இருக்கீங்க தெரியுதா? ஹலோ மாமா எப்போ வந்தாங்க? எப்போ வந்தாங்க? வருவேன் சர்ப்ரைஸா வருவேன்ட்டு. ஐயோ அம்மா சொல்ல வேண்டாங்களா? டாடி இல்லையா? ஏன் நான் நேத்து வீட்டுக்கு வந்துட்டு இங்க இருக்கீங்க. இங்க பாட்டி பாரு. நான் நேற்று காட்டுக்கு வந்து காணாமங்களேன்ட்டு அங்கே வந்தேன். அங்கே இருந்தீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இப்போ தெரியல எனக்கு பாட்டியாருன்னு. எப்படி பார்ப்பீங்க? அண்ணே பால் ஊத்துது மேலெல்லாம் ஆகுது. பால் இப்போ தான் வாங்கிக்கணுமா? போறாங்க நினைச்சேன் 2 பேர் போறாங்க. அப்படியே இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் தான் வந்தோம். சொல்லாமல் வந்திருக்கோம். அப்பா அம்மா யார்கிட்டையும் சொல்லாமல் திடீர்னு வந்துட்டு. அதான் யாரும் வராதுன்னு தெரியுது. எனக்கு வந்து அப்போ நினைச்சா என் பொண்ணு பேசவும் இல்லை. அப்போ என்னைக்கு வர முடியாது அப்படின்னு கேட்டேன். சரி உடம்பு நல்லா இருக்குது உங்களுக்கு? அவங்க உட்காருங்க. எங்கே வீடு காணும் ஆளுங்க அப்படின்னு எங்கே போய் தெரியாமல் பண்ணி அப்புறம் இதே பார்த்தேன் சாப்பிட தெரியுது. அப்புறம் காய் நானும் கணிச்சுன்னா இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் வரலான்ட்டு அப்புறம் டிக்கெட் புக் பண்ணிட்டு சரி சொல்ல வரலான்னு சொன்னாங்க. அதை எப்படி கண்ணா வந்தோம். இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அத்தை. நீங்கள் எப்படி சொல்லணும்? எல்லாருமே நீங்கள் இப்படியே ரியாக்ஷன் சொல்லுங்க அத்தை. நான் தான் உனக்கு எப்படி மேக்கப் பண்ண சொன்னேன். இங்கே யார் வளர்த்தியா இருக்கிறீங்க?
என்னோட அரை சேர்த்து இருக்கிறான். எப்படி இருக்கு நீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து தூங்க ஸ்லீப் பண்ணியா? ரைட் இங்கே வந்தா ரைட். பார்த்தீங்களா எல்லாரும் எப்படி சர்ப்ரைஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓரளவுக்கு பாதி பேர்த்துக்கு மேலே சர்ப்ரைஸ் வந்து பண்ணியாச்சுங்க. மீதி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து 2 நாள் ஆயிடுச்சுங்களா, சர்ப்ரைஸ் வந்து எங்கள் மாமியார் எங்கள் அப்பாவும் லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ணி எல்லாத்துக்கும் நாம் சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு போனால் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பார்த்தோன்னே என்னடா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்ட்டு இருந்தேனே அப்படின்ட்டு தான் இருந்தது. அது என்ன கதையாயிடுச்சுன்னா நாம் சர்ப்ரைஸ் பண்ணுறது போய் அவங்க நம்மளை பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நாங்கள் வந்து வந்த அன்னைக்கே ஒரு 5 வீடு போனோங்க. அதுக்கு மேலே கன்னிக்குட்டியால் கண்ணே முழிக்க முடியல. போகிற பக்கம்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்களா. சரி இனி வந்து வேலையாகாது, இன்னைக்கு தூங்கிடுவோம், நாளைக்கு போய்க்கலான்ட்டு அப்புறம் அடுத்த நாள் போனோங்க. அம்மா வீட்டு சைடு மாமியார் வீட்டு சைடு 2 வீட்டுக்குமே ஓரளவுக்கு போயிட்டோம். பட் இருந்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணுறதுலாம் மிஸ் ஆகிடுச்சிங்க. பட் இருந்தாலும் பயங்கர ஹாப்பி. எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பி. நாங்களுமே பயங்கர ஹாப்பி தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் நஞ்ச வெயில் இல்லைங்க, எக்கச்சக்கமாக அடிக்குது. அப்படியே வெளியில் நின்னோம்னா குளிச்ச மாதிரி வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச நம்ம ஊரில் இருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹாப்பினஸ் வந்து எப்பயுமே தனி தான். நான் அப்படியே இந்த பெங்களூர்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா சைடெல்லாங்க அவ்வளோ மாம்பழங்க. இப்போ மாம்பழ சீசன் வேறு இல்லைங்களா, அவ்வளோ மாம்பழம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு 2 நாள் பொறுத்துக்கலாம், உடம்பு ரொம்ப சூடாயிடும் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா நாப்பழம் இருக்குதா, அது நொங்கு இருக்குதா அப்படின்ட்டு நமக்கு பிடிச்ச குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இனி வந்து ஒரு நாளும் ஒன்று போய் சாப்பிடணுங்க. அதுவும் வந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா அப்பா பரோட்டா சில்லி சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பரோட்டா சில்லி சிக்கன் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்துங்க இப்போ வரைக்கும் அதை வந்து நம்மளால் பிரேக் பண்ணவே முடியலைங்க. அதோட காம்போவே தனி டேஸ்ட்டு தாங்க. நாம் தான் அப்படி இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கனியும் சேர்த்து கெடுத்து வச்சுருக்கேன். அவனும் இப்போ அப்படி தான் வந்து வந்தாவே அப்படி தான் கேட்குறான். ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இனி வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.